ரட்சிக்கப்பட்டவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? ஜெபத்துக்கு பதில் வராது. அப்படியாவது வருவாங்களா? அப்படி வராவிட்டால் உங்கள் பாவங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து போடுங்க. கர்த்தர் நமக்கு தருகிற நன்மையை தடுத்து பார்ப்பார். ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும், எனக்கு தருகிற எல்லா நன்மையும் கர்த்தர் தருகிறார். நம்புறீங்களா? நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல வீடு கர்த்தர் தந்தது, நீர் எனக்கு தந்த எல்லாமே கர்த்தர் தந்தது, சகல நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து, சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து. ஆனால் நான் துணிகரமாக பாவம் செய்வேனே, அந்த சாவி அனுப்பிச்சு வந்து பூட்டி போட்டுருவார். அதில் கிடக்கட்டும். நன்மையை தடுத்து பார்ப்பார். அந்த நன்மைகளை தடுத்தது நாம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே. பாருங்க, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அறிஞ்ச நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணினா எல்லா கதவும் அடையும். அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்கள இங்கே விட்டுருவார், ஆனால் இன்னும் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு அங்கே கொண்டு வச்சு பிடித்து நிறுத்துவார். ஆமாம், நம்மளை அந்த ஆக்கினை தீர்ப்பில் விடமாட்டார், இங்கே வச்சு வறுத்தெடுத்துருவார். ஆகையினால நம்ம தான் பாக்கியவான்கள். கையை தட்டி வர அல்லேலியா சொல்லியிருக்க பார்க்கலாம். இங்கே வச்சே ஆண்டவர் நம்மளை அடிச்சு, இங்கே வச்சே சரியாக்கி, இங்கே வச்சே என்னை பக்குவப்படுத்துறதுனால நம்ம பாக்கியவான். ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் தடுக்கிறாருன்னா உடனே அப்பான்னு கதறிடணும். அப்பா என்ன நீங்கள் விட்டுறக்கூடாது, நான் திரும்ப வரணும், உங்கள் சமூகத்தில் வந்துடணும், திரும்ப வந்து விழுந்துடணும்.